இஃப் யூ லுக் அட் திஸ் வெரி க்ளோஸ்லி, இங்கிலீஷ்க்கும் தமிழுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் புரியும். இந்த புத்தகம் அது கரெக்டா இருக்கு இதுவரையிலும். சுவாரஸ்யமாக இருக்கிறது. இந்த இஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இஸ் தான் இருக்கிறது. இப்ப பாருங்க, யூ லுக் அட் திஸ். திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். இந்த புத்தகம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. முக்கியமா பார்க்க வேண்டியது அந்த இருக்கிறது அப்படிங்கிற வினைச்சொல் வந்து கடைசியா இருக்கு ஆங்கில தமிழ்ல. இங்கிலீஷ்ல முன்னாடி வந்துருது பாத்தீங்களா. இந்த புத்தகம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. இப்ப நான் ஒரு இதுல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்றேன். அந்த புத்தகத்தை விட இந்த புத்தகம் சுவாரஸ்யமா இருக்கு. அந்த புத்தகத்தை விட இது கொஞ்சம் மட்டும் ஆட் பண்றேன். இந்த புத்தகம் சுவாரஸ்யமா இருக்கு, ரைட்டு. அந்த புத்தகத்தை விட இந்த புத்தகம் சுவாரஸ்யமா இருக்கு. எப்படி சொல்லலாம்? கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், கொஞ்சம் மட்டும் மாத்தணும். Instead of that book, this book is interesting. இப்ப என்ன பண்ணலாம்னா, திஸ் இது ரொம்ப சிம்பிளான ஒரு இதுதான். திஸ் புக் இஸ் ஒரே ஒரு வார்த்தை போடணும். more interesting than that book. அதுதான் கரெக்டா, அது அருமையா சொன்னாங்க. இன்ட்ரெஸ்டிங் தேன், அதை விட இது, இதை விட அது அப்படிங்கிறது நல்லா பாக்குறீங்க கணேஷ். திஸ் புக் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் ஜெயக்குமார். நீங்க அப்படியே ஜஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் திஸ் புக் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தேன் தட் புக். இப்ப பாத்தீங்கன்னா திஸ் புக் இஸ் இன்ட்ரெஸ்டிங். Good evening, sir. Good evening, Kausalya ma'am. This book is interesting. This book is more interesting than that book. So, இப்ப இன்னொன்னு சொல்லலாம், ட்ரை பண்ணலாம். நான் படிச்ச புக்லயே இந்த புக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு. நான் படிச்ச புத்தகத்திலேயே இப்ப பாருங்க, இது 3 தான் இந்த டைப் வந்து கம்பேரிசன் வரும். நான் படிச்ச புத்தகத்திலேயே இந்த புத்தகம் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புத்தகம். Sir, this is the most interesting book I have ever read. Yes, this is the most interesting book. That I have ever read. That I read. நான் படிச்சதுலயே அப்படின்னு போடலாம். இது வரைக்கும் ரொம்ப சிம்பிளா போடலாம். This is the most interesting book that I read. இது இன்னொன்னு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப உறுதிப்படுத்தணும், ரொம்ப தெளிவா பேசணும். That I have படிச்ச இதுவரையிலும் படிச்ச புத்தகத்திலேயே I have ever read. நான் இதுவரையிலும் படிச்ச புத்தகம், நான் படிச்ச புத்தகத்திலேயே அப்படிங்கிறது. I have ever read. ரெட்ங்கிற இங்க சிம்பிள் பாஸ்ட் இருக்கு, பாஸ்ட் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் இருக்கு. டென்ஸை பத்தி கவலைப்பட வேணாம், இந்த ஸ்ட்ரக்சர் தான் முக்கியம். இந்த ஸ்ட்ரக்சரை வச்சு நீங்க என்ன வேணாலும் பண்ணலாம். இதுல என்ன கத்துருக்கோம் நம்ம? இன்ட்ரெஸ்டிங்கிறது இது ஒரு பெயர் உரிச்சொல், அட்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. அதை தெரிஞ்சு வச்சிருக்கோம். இஸ் இங்க வருதுங்கிறோம். மோர்னு இங்க ஆட் பண்றோம். கம்பேர் பண்றப்ப தேன், மோர் ஆட் பண்றப்ப தேனையும் ஆட் பண்றோம். ரைட், 2 புக்கை கம்பேர் பண்றது. இது ஒரே புக்கை பத்தி பேசுறது 2 புக்கு. இது ஒரு புக்கை பத்தி பேசுறோம், ஆனா அதுதான் சூப்பரான புக்கு, அதுக்கு ஈக்குவலா எந்த புக்குமே இல்லை அப்படிங்கிறத பத்தி பேசுறோம். இதுதான் 3. இப்ப நம்ம இன்னைக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 40-50 வாக்கியம் டே டு டே லைஃப்ல வந்து நம்ம பேசுற மாதிரி நம்ம பேசுறத இங்க கொண்டு வருவோம். இப்ப பாருங்க, அவர் அன்பானவர். யாராவது சொல்ல முடியுமா? ஜெயக்குமார், அவங்க கணேஷ் எல்லாம் சொல்லுங்க. கௌசல்யா மேம், அவர் அன்பானவர். அவர் He is lovable. அவர் வந்து அன்பானவர், நம்ம கைண்ட்னு சொல்லலாம். கைண்ட், ஹி இஸ் கைண்ட். ரொம்ப அன்பானவரா இருக்காரு. இப்ப எப்படின்னா தமிழ்ல அவர் அன்பாக இருக்கிறார், அவர் அன்பானவர். பாருங்க, அவர் அன்பானவர், அவர் அன்பு செலுத்துகிறவர், அவர் அன்புடன் இருக்கிறார். இப்படி வேணாலும் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா ஹி இஸ் கைண்ட்னு சிம்பிளா சொல்லுவாங்க. கௌசல்யா மேம், எல்லாம் மற்றவங்களை விட அவர் ரொம்ப அன்பானவர். மற்றவங்களை விட Is more kind. Very good. Than other person. He is more kind. Kinder. நீங்க கைண்டர்னு போடலாம், தப்பு இல்லை.
நீங்க இது வந்து ஒரு சிலபிளா இருக்கும். கைண்ட்னா ஒரு சிலபிள்ங்கிறப்ப கைண்டரே போலாம். இஸ் கைண்டர் தேன் அதர்ஸ். அருமையா சொன்னார், அருமையா சொன்னார். இப்படி நீங்க பில்ட் பண்ணிட்டாலே போதும். அவரு மற்றவர்களை விட அதிக அன்பு செலுத்துவார். இவர் தான் உலகத்திலேயே ரொம்ப அன்பானவர். உலகத்திலேயே ரொம்ப 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 அன்பானவர் இவர் அப்படின்னு இவரை மட்டுமே சூப்பரா சொல்றது சூப்பர்லேட்டிவ். ஹி இஸ் சுமதி மேம் Most kindest. மோஸ்ட் இஸ் த கைண்டஸ்ட் சொல்றாங்க. The kindest than others. Kindest in the world. He is the kindest person I ever know. He is the kindest person in the world. போடலாம், அப்படியே போட்டுலாம், அப்படியே போடலாம். உலகத்திலே எனக்கு வந்து எனக்கு அன்பு செலுத்துறவங்கல்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. இப்ப இது ஒரு சிலபிள் வாங்க, ஒரே சிலபிள்ல இடையில கேப் விடாம ஒரே சிலபிள்ல நம்ம இது பண்றப்ப கைண்டர் கைண்டஸ்ட் இங்க பேர் கைண்டஸ்ட் போடுறப்ப நம்ம இன்னைக்கு நிறைய அட்ஜெக்டிவ் பார்க்க போறோம், நிறைய சென்டென்ஸ் பார்க்க போறோம். Sir, இங்க most வராதுங்க சார், அப்படி kindest. கைண்டஸ்ட் போட்டாலே போதும். Okay, okay. மோஸ்ட் கைண்ட் சொல்லலாம், அது கைண்ட் சென்டென்ஸ் இல்லைங்களா? Okay, okay, sir. மோஸ்ட்லி போட்டு ஸோ நல்லா, தட்ஸ் அ வெரி குட் கொஸ்டின். நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்ப்போம். சிங்கிள் சிலபிள்ல வர்றப்ப நீங்க ஸ்ட்ரெயிட்டா யூஸ் பண்ணுவீங்க. டபுள் சிலபிள்ல வர்றப்ப நீங்க மோஸ்ட் take one more sentence. Let's do one more. இப்ப பாருங்க, இது அப்படியே கொண்டு வந்து கௌசல்யா மேம், அவள் உயரமாக இருக்கிறாள், அவள் உயரமாக இருக்கிறாள். He is tall. He is tall. She is அவ்வளவுதான். இப்படிதான் நீங்க ஆரம்பிக்கணும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்பாங்க, இல்ல இதை வந்து அட்ஜெக்டிவ்பாங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னே சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ல ஆரம்பிக்கணும். he is tall. இப்ப she is tallனா அவள் உயரமாக இருக்கிறாள். அவள் அவன் அவள் அவளோட சகோதரனை விட உயரமா இருக்கா. இப்ப பாருங்க, அவ சகோதர கௌசல்யா மேம், அவ She is taller than taller than her brother. her brother. இன்னொரு வாட்டி she is taller than She is taller than Her brother. her brother. her brother. இங்கதான் முக்கியம், இந்த அருமையா போட்டாங்க. இப்ப மோர் டாலர்லாம் மோர் வராதுங்க, ஏன்னா இது சிங்கிள் சிலபஸ். he is taller than Her brother. her brother. வெரி குட். ஸோ இங்க முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணு, இந்த ஷீங்கிறது அவள், ஹர்னா அவளுடைய. இதை ப்ரொனவுன்னு சொல்லுவாங்க, பிரதிபெயர்ச்சொல்னு சொல்லுவாங்க. அவள் அவளுடைய, இது கரெக்டா தெரிஞ்சுக்கணும். இந்த இசு ரொம்ப முக்கியம். முன்னாடி வந்து அவள் தமிழ்ல சொல்ற பாருங்க, அவள் அவளுடைய சகோதரனை விட எப்படியெல்லாம் மாறி பாருங்க, உயரமாக இருக்கிறாள். சோ அவள் அவளுடைய சகோதரனை விட மிகவும் உயரமாக அப்படின்னு கூட சொல்லலாம். மிகவும் உயரமாக இருக்கிறாள். இந்த இருக்கிறாள் எங்க வருது பாருங்க, தமிழ்ல கடைசியா வருது. சோ ஏன் இப்ப நம்ம கஷ்டப்படுறோம்னு புரியுது இல்லைங்களா? அவளுடைய சகோதரனை விட உயரமாக இருக்கிறாள். சோ அப்படியே ரிவர்ஸ்ல போகுது. அதனாலதான் அந்த திங்கிங்ல அந்த ரிவர்ஸ்ல திங்கிங் நம்ம பண்ணணும். ரொம்ப முக்கியம். தமிழ் நினைச்சிட்டு இங்கிலீஷ் பேசக்கூடாது, இங்கிலீஷ் நினைச்சிட்டு தமிழ் பேசக்கூடாது. அவ கிளாஸ்லயே அவதான் ரொம்ப உயரமானவள். கௌசல்யா மேம், கிளாஸ்லயே அவதான் ரொம்ப உயரமானவள். She is tallest She is the tallest person person in her the classroom. in her class. சூப்பர் அருமை. tallest இந்த she is the tallest in the classல போட்டுருங்க. பர்சன் கூட வேண்டியில்ல, வேண்டாம். The class. Yes. Tallest in the class. Classroom. Yes, Ayapra sir. Yes, sir. Yes. எப்படி இப்ப மழையெல்லாம் ஒண்ணும் இல்ல, த்ரெட் கிடையாது இல்லையா? மழையெல்லாம் இல்லையா? Sir, actually classroom போடலாம்ல sir? ஒரு நிமிஷம் கணேஷ், என்ன சொல்லுங்க? Classroom போடலாம்ல sir? போடலாம். இந்த கிளாஸ்ன்னு போட்டாலும் ஒண்ணுதான், இந்த கிளாஸ் ரூம் போட்டாலும் ஒண்ணுதான். கிளாஸ் தான் கிளாஸ் ரூம், எப்படி வேணாலும் அது போடலாம். Okay. ஸோ கிளாஸ் ரூம்ல அந்த ரூமை குறிக்குது. கிளாஸ்ல அது வந்து அந்த ரூம்ல வச்சு நடத்தினாலும் சரி, வெளியில வச்சு கிளாஸ் நடத்தினாலும் அந்த கிளாஸை குறிக்கும். இப்ப மெயின் வந்து
மோஸ்ட் டால்லாம் போட்டுறக்கூடாது, சிங்கிள் சிலபிள் டாலஸ்ட் தான் போடணும். ஆனா முன்னாடி ஃபர்ஸ்ட் இது மோர் இன்ட்ரெஸ்டிங், இன்ட்ரெஸ்டிங் 2 சிலபிள் பாருங்க. நம்ம ஒரே மூச்சுல சொல்றது இன்ட்ரெஸ்டிங். பட் கைண்ட் வந்து சின்ன வேர்டு வரப்ப கைண்டர்னு மாறும். டால் வந்து சின்ன வேர்டு சிங்கிள் சிலபிள்பாங்க, இது மாறும். நம்ம மோர் வி வில் டூ மோர் நிறைய பண்ணுவோம். இங்க இன்னொரு விஷயம் எனக்கு தெரியாது, இந்த கிளாஸ் ரூம் அவள் அந்த வகுப்பறையிலேயே அந்த வகுப்பறையில் உள்ளவங்கள்ல டாலஸ்ட் மிக 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 உயரமானவள், த டாலஸ்ட். இந்த இடத்துல த போடணும், ரொம்ப முக்கியம். த போடணும். இங்க பாருங்க, த கைண்டஸ்ட், த இங்க வருது, போடணும். இங்கேயும் பாருங்க, த திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் புக். ஸோ த போடணும். நம்ம நிறைய பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு 1 ஹவர்ல லெட்ஸ் டூ மோர் ஸ்டேட்மெண்ட்ஸ். நீங்க தமிழ்லையும் கொண்டு வரணும், ஆங்கிலத்திலையும் கொண்டு வரணும். அது ஒவ்வொரு இதையும் மைண்ட்ல வந்து இப்படி ஆப்போசிட்டா இருக்குதா அப்படின்னு அதுக்கு தெரியணும், நமக்கு தெரியணும். சிம்பிளாவே பண்ணுவோம். இந்த படம் நல்லா இருக்கு, இந்த படம் நல்லா இருக்கு. This is good film. இப்ப என்ன எப்படி நல்லா இருக்குங்க இருக்கு இல்லையா? இந்த படம் வந்து போட்டுட்டு This movie is good. போட்டுருங்க கணேஷ். நம்ம மெயினா வந்து திஸ் மூவி இஸ் குட். இந்த படம் நல்லா இருக்கு, நல்லா பாருங்க. கணேஷ் நீங்க வேற ஏதோ சொல்ல வந்தீங்களா, அதை சொல்லுங்க பாப்பலாம். அந்த This is good movie. திஸ் இஸ் குட் மூவி, திஸ் இஸ் குட் மூவி. இப்ப பாருங்க அவர் சொன்னது வந்து திஸ் இஸ் ஏ குட் மூவி. இந்த ஏ விட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா திஸ் மூவி இஸ் குட் அப்படிங்கிறது தான் ரொம்ப ஷார்ட்டா இருக்கும். இதுதான் ஜென்ரலா அவங்க யூஸ் பண்ணுவாங்க. இதுல இருந்து நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் தப்பு இல்லை, இதுவும் குட் மூவி. ஏன் தான் விட்டுருக்காரு. அந்த படத்தை விட இந்த படம் நல்லா இருக்கு, அந்த படத்தை விட இந்த படம் நல்லா இருக்கு. ஐப்ராஜ் சார் சொல்ல முடியுமா? அந்த படத்தை விட இந்த படம் நல்லா இருக்கு. This movie This is more movie is good than that film, that movie. திஸ் மூவி This movie, இங்க இஸ்ஸ போட்டுடணும், அது ரொம்ப முக்கியம். இஸ்ஸ movie, இறக்கணும், அதுக்கப்புறம் தான் பாக்கி எல்லாம் கொண்டு வரணும். okay. This movie good. இல்லையே இல்லையே, இப்பதான் இந்த this movie is more good than Movie. Sir, this movie That is movie better is than that movie. Better than that. வந்து பெட்டரா மாறும். ஸோ நீங்க வந்து எப்பயுமே இந்த கம்பேரிட்டிவ்ல தானே போட்டுருவீங்க, நம்ம முன்னாடி போட்டதுதான். மூவி இஸ் பெட்டர் தன் குட் வந்து பெட்டரா மாறும். ஸோ இதுதான் நம்ம முக்கியமா பார்க்கணும். நம்ம எக்ஸாம்பிள் பார்க்க வந்துடும், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் தமிழ்ல கொண்டு வரேன், பெட்டர் தன் தட் மூவி. இங்க ரொம்ப அடிப்படையில ஒரு விஷயம் நீங்க பாக்குறது பாருங்க. sir. Other movie கூட சொல்லலாம்ல சார்? இன்னொரு சொல்லுங்க. This movie is better than other movie. அதர் மூவின்னா நம்ம வந்து வேற ஒரு மூவி அப்படின்னு, நம்ம தட் மூவின்னா கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்றோம். அதர் மூவின்னு சொன்னா தப்பு கிடையாது. ஆனா தட் மூவின்னு சொன்னாக்க அதர்ங்கிறத விட தட்டுங்கிறப்ப தனியா பாயிண்ட் அவுட் பண்றோம். அதர் மூவின்னாக்க நம்ம இன்டைரக்டா பேசுற மாதிரி, டைரக்டா பேசுற மாதிரி. திஸ் மூவி இஸ் பெட்டர் தன் தட் மூவி. அதர் மூவின்னு சொன்னாலும் பரவாயில்ல, ஒண்ணும் இல்லை. அதர்னு வர்றப்ப மூவிஸ்ன்னு சொல்லுவாங்க, நிறைய மூவிஸ் போடுறப்ப அதர்னு சொல்லுவாங்க. தட்டுன்னு போடுறப்ப ஒரு மூவியை சொல்லுவாங்க. ஸோ அதர் மூவிஸ் வேற எல்லா படத்தையும் விட இது பரவாயில்லப்பா, வேற எல்லா படத்தையும் விட இது பரவாயில்லப்பா அப்படின்னு சொன்னா அதர் மூவிஸ். ஸோ அதர் மூவின்னு சொல்லாம அதர் போடுங்க, மூவிஸ் போட்டுருங்க. கணேசன் புரியுதா கணேஷ்? Okay sir. Okay. ஸோ அப்பையும் போடலாமா? போடலாம், தப்பு இல்லை. ஆனா இங்க பெட்டர் தேனுங்கிறது மைண்ட்ல வரணும். ஸோ அந்த படத்தை விட, அந்த படத்தை இங்க தேன் வந்து விட இந்த படம் பெட்டரா இருக்குது, சிறந்ததாக இருக்கிறது. இந்த படம் அந்த படத்தை விட சிறந்ததாக இருக்கிறது. வாவ், அந்த இருக்கிறத நம்ம ஃப்ரண்ட்ல போட்டு படான்னு லாக் பண்றோம் பாருங்க, அதான் இங்கிலீஷ். அங்கதான் நீங்க தப்பு பண்ணாம தப்பிக்கிற இந்த இடம் முக்கியமான ஒரு இடம். தப்பு பண்ணாம தப்பிக்கிற இடம் தான் இது. அந்த படம் இந்த படத்தை விட சிறந்ததாக இருக்கிறது.
ஸோ இன்னும் மோர் அண்ட் மோர் எக்ஸாம்பிள் நம்ம பண்றப்ப அந்த இஸ் வந்து மைண்ட்ல அப்படியே சப்ஜெக்ட் வெர்பு உட்காரணும், சப்ஜெக்ட் வெர்பு உட்காந்துரும் பாருங்க. நான் பார்த்த படத்திலேயே இந்த படம் தான் ரொம்ப ரொம்ப நல்ல படம், இந்த படம் தான் பெஸ்ட் நான் பார்த்த படத்திலேயே. This movie is best. This movie is best than other movies. ஓகே, அவ்வளவுதான். இப்ப பாருங்க அது சப்ஜெக்ட் வெர்பு பெருசா மாறல பாருங்க, அப்படியே இருக்கு பாருங்க. இஸ் த பெஸ்ட் ஒன், பெஸ்ட் மூவி, பெஸ்ட் ஒன், பெஸ்ட் மூவி Than the other movies. பாருங்க, ரொம்ப நல்லா பாருங்க எப்படி பேசுவாங்க. This is the best movies. This is the best movie சொல்றாங்க. This is the best one, this is the best movie, எப்படி வேணாலும் சொல்லலாம். அருமை அருமை. This is I have the ever best movie I have. இங்க ஐசா போடுறதை விட ஐயா எவர் சீன்னு பிரசன்ட் பர்ஃபெக்ட்ல போடுவாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதை பார்த்தோம், ஞாபகம் இருக்குங்களா? ஐ ஹவ் எவர் ரெட், திஸ் இஸ் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் புக் தட் ஐ எவர் ரெட். இதே மாதிரிதான் இது என்னன்னா, நான் இதுவரையிலும் பார்த்த படத்திலேயே, நான் இதுவரையிலும் பார்த்த படத்திலேயே இந்த படம் தான் பெஸ்ட் மூவி. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு இது வருது, என்னமோ ஒரு கொஞ்சம் மேல போங்க ஒரு நிமிஷம், அது லைட்டா ஐசா தப்பு கிடையாது, நான் பார்த்த படத்திலேயே தப்பு கிடையாது. ஓகே, திஸ் இஸ் த பெஸ்ட் மூவி. ஏன்னா இந்த இடம் தான் ரொம்ப முக்கியமான இடம். சப்ஜெக்ட் வெர்பை நீங்க போட்டு கரெக்டா டிஸ்கிரைப் பண்றீங்களா? திஸ் இஸ் த பெஸ்ட் மூவி ஐசா. இப்ப பாருங்க, இன்னொரு 10-20 வாக்கியம் நம்ம பண்றப்ப இந்த அட்ஜெக்டிவ் மட்டும் கிடையாது, பெஸ்ட் மூவிங்கிற இந்த அட்ஜெக்டிவ் மட்டும் கிடையாது, சப்ஜெக்ட் வெர்புங்கிறது கிடையாது, எல்லாம் மைண்ட்ல செட்டில் ஆகும். இங்கிலீஷுக்குன்னு ஒரு திங்கிங் இருக்கு, தமிழ் திங்கிங்கை விட அது வந்து வேறு. ஸோ அதை வந்து நம்ம இப்ப பார்க்கலாம். சார் திஸ் மூவி இஸ் தி பெஸ்ட் தென் அதர் மூவின்னு சொல்ல முடியாதா சார்? இன்னொரு வாட்டி சொல்லுங்க. திஸ் மூவி இஸ் தி பெஸ்ட் மூவி தென் அதர் மூவி. பெஸ்டும் தேனும் ஒன்றும் வரக்கூடாது. ஸோ பெட்டரும் தேனும் தான் வரும். பெட்டரும் தேன், இது கம்பேரிட்டிவ்னு சொல்லுவாங்க. இது கரெக்டாக போட்டுங்க. நல்லா அருமையான ஒரு கேள்வி கேட்டாரு. பெட்டர் தேனு நான் வந்து கிரீன்ல போடுறேன், லுக் அட் தேட், இது கரெக்ட். இதை ரெட்ல போடுறேன், ரெட்ல போட்டா அது தப்பு. பெஸ்டும் தேனும் ஒன்னா வராது ஒரு வாக்கியத்துல. ஸோ குட், பெட்டர், பெஸ்ட், இது வந்து இப்போ பாசிட்டிவ்ல ஃபர்ஸ்ட் போடுறதுன்னா குட்டு, அது கம்பேரிட்டிவ்ல பெட்டரா மாறுது. இதுல வந்து சூப்பர்லேட்டிவ்ல பெஸ்டா மாறுது. இது ஒண்ணு மட்டும் சொல்றப்ப the movie is good, this movie is better than that movie, this is the best movie I have ever seen. So 1 2 3ல நீங்க இந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டா பாத்துக்கணும். இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல வந்து திருப்பி திருப்பி ஹேமர் பண்ண போறோம். ஒரு 50 வாக்கியம்னாவது நம்ம பார்க்கலாம், நம்ம பார்த்து அதை கொண்டு வருவோம். நம்ம எப்படி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த காரு ரொம்ப வேகமா இருக்கு, இந்த கார் ரொம்ப வேகமா இருக்கு. This car is fast. This car is fast. This car fast. என்னோட பழைய காரை விட இந்த காரு வந்து ஃபாஸ்டா இருக்கு, வேகம் இன்னும் அதிகமா இருக்குது. என்ன எப்படி பண்ணி faster than my old. This car is faster than my old car. Faster than my old car. அவ்வளவுதான் நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். கரெக்டா இங்க ஃபாஸ்டர்னு வருது, சிங்கிள் சிலபிள், தேன் போடுறீங்க, போட்டு கம்பேர் பண்ணி என்னோட மை ஓல்ட் கார் பாருங்க மை. இந்த வாகனம் என்னுடைய பழைய வாகனத்தை விட வேகமாக இருக்கிறது. பாருங்க, இந்த வாகனம் என்னுடைய பழைய வாகனத்தை விட வேகமாக இருக்கிறது. நான் வச்சிருந்த கார்லயே இந்த கார் தான் சூப்பர் ஃபாஸ்ட். நான் வச்சிருந்த கார்லயே பாருங்க, இந்த கார்ல this car is the fastest car that I have. fastest.
இங்க காருன்னு போடாம அந்த காரை ஜென்ரலா விட்டுருவாங்க இங்கிலீஷ்ல வந்து நேட்டிவ் பீப்புள். நீங்க போடுறதுனால போடுவேன். தட் ஐ ஹாவ் எவர். திருப்பி பாருங்க அது வந்து நான் ever வச்சிருக்கேன் had. பாருங்க இந்த ஹேவ்ங்கிறது இங்க சப்போர்ட்டிங் வெர்பு, ஹேடுங்கிறது மெயின் வெர்பு. நல்லா பார்த்தீங்க ஐப்ராய் சார் இப்ப ரொம்ப புரிய ஆரம்பிச்சிருமே. ஐ ஹவ் எவர் ஹேட். இது மெயின் பாத்தீங்களா, இது சப்போர்ட்டிங் வெர்பு. கணேஷ் ஜெயக்குமார் நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. எதுக்கோ இவர் ஐ ஹாவ் எவர்னு சொல்றாரு பாருங்க. ஐ ஹாவ் எவர் பாருங்க எங்கெல்லாம் வந்துகிட்டே இருக்கு பாருங்க. ஐ ஹாவ் எவர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரை கரெக்டா நீங்க பாத்துக்கணும். அதனாலதான் சொல்லுவாங்க இங்கிலீஷ் வந்து பேசுறது வந்து நீங்க நல்லா அப்படியே படிக்க ஆரம்பிச்சு நல்லா கேட்க ஆரம்பிச்சாலே போதும். நிறைய பேர் நல்லா பேசுறவங்கள கேட்கிறாலோ அது மாதிரி நல்ல புக்கை படிச்சுக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்துடும். நீங்க கிராமரே தெரிஞ்சுக்க வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்து. இன்னைக்கு ஒரு 50 வாக்கியம் சொல்ல நான் கிராமரே சொல்லாம நான் தமிழ்ல சொல்ல நீங்க இங்கிலீஷ்ல கன்வெர்ட் பண்ணுங்க. நீங்க இங்கிலீஷ்லயே திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கிராமரே நான் என்ன கிராமர் யூஸ் தேவையே இல்லை. அது அது உள்ளுக்குள்ள போகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இப்படி சொன்னா ஃபாஸ்ட்னு சொன்னா ஒரு ஆழத்தை பத்தி பேசுறது. ஃபாஸ்டர்னா ஒரு ஆளை இன்னொரு ஆளோட கம்பேர் பண்றது, 2 பேருக்குள்ள கம்பேரிசன். ஃபாஸ்டஸ்ட்னா எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இதுதான் பெஸ்ட்னு சொல்றது. சோ அப்ப இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லாடல் வந்து பயன்படுது. சார் இது ஆக்சுவலா சார் ஒன் டவுட் சார். ரைட், சொல்லுங்க சார் Go ahead. this car is the fastest that I have ever seen வராதா? எவர் ஹேட். நான் என்னோட கார்லயே இப்ப சீன் அப்படின்னா நான் பார்த்த கார்லயே, இது வந்து நான் வச்சிருந்த கார்லயே. சோ இது இது வந்து நான் வச்சிருந்த கார்லயே, நான் வச்சிருந்த இது வரலும் வாழ்க்கையில வச்சிருந்த கார்லயே பயங்கர ஃபாஸ்ட் வந்துதான். இப்ப நீங்க சொல்றது எவர் சீன் போடலாம். இப்ப நான் பார்த்த கார்லயே, நான் வச்சிருந்தது 1-2 கார் தான், நான் 100கணக்கான கார் பார்த்திருக்கேன். இப்ப இங்க போடலாமா? கட்டாயமா போடலாம். எவ்வளவு ரேஸ் பார்த்திருக்கேன், எவ்வளவு இது பார்த்திருக்கேன். நேரா கூட ஒரு ரேஸ்ல போய் பார்த்திருக்கேன். ஆனா இந்த கார் மாரி நான் ஃபாஸ்டா பார்த்தது இல்லை. சோ இது நான் கையில வேணாம். நான் இதுவரையிலும் 10 கார் தான் வச்சிருந்திருக்கேன். ஆனா இது 1000 கார் பார்த்திருக்கேன். நான் 1000 கார் பார்த்ததுல இதுதான் ஃபாஸ்ட். நான் 10 கார் வச்சிருந்ததுல இப்ப லேட்டஸ்டா ஒரு கார் வச்சிருக்கேன், அதான் ஃபாஸ்டஸ்ட். வெரி குட் கொஸ்டின், குட் ஜாப், குட் குட் குட். இது நோட் பண்ணிக்கிங்க. இதுல மோர் அண்ட் மோர் நீங்க படிக்கணும், கேட்கணும். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்ப ஒண்ணு சொல்றேன், இந்த பரீட்சை ஈஸியா இருக்குது, இந்த பரீட்சை சுலபமா இருக்கு, இந்த பரீட்சை ஈஸியா இருக்குது, இந்த பரீட்சை ஈஸியா இருக்குது. This exam is very easy. so easy or very easy. This exam is easy. ரொம்ப நான் சொல்ல ஈஸியா இருக்குன்னு சொன்னேன். This exam is easy. இங்கதான் நீங்க வந்து பார்க்கணும். மேக்ஸ் எக்ஸாமோட இந்த எக்ஸாம் வந்து ஈஸி. மேக்ஸ் எக்ஸாமோட எக்ஸாம் வந்து ஈஸி. சார் ஆக்சுவலா வந்து this exam is easy ன்னு சொல்றீங்களே சார், சொல்லுங்க. அதுல வந்து என்னன்னா this is easy exam சொல்ல முடியாதா? திஸ் இஸ் அப்படி சொல்லலாம். நம்ம வந்து சப்ஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். மெயினா எங்க ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் வந்துறப்ப இந்த சப்ஜெக்ட் வேர்ப் இருக்கு இல்லைங்களா, நீங்க அப்படி சொல்லலாம்னா சொல்லலாம். அது அப்படியே தமிழ்ல வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ற மாதிரி. இந்த சப்ஜெக்ட்ங்கிறது தான் இந்த திஸ் எக்ஸாம். இந்த சப்ஜெக்டை நீங்க உள்ள கொண்டு வந்துட்டீங்கனாலே கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம ஏன் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண மாட்டோம்னா இந்த சப்ஜெக்ட் எஸ்டாப்ளிஷ் பண்றதுல நம்ம தமிழ் படத்தை பார்க்கிறோம். இப்ப நீங்க சொன்னீங்களே திஸ் இஸ் ஈஸி எக்ஸாம்னு போட்டீங்க இல்லையா? ஆமா சார். இந்த இடத்துலதான் நமக்கு வந்து பொதுவான ஒரு கஷ்டம் வந்து பாருங்க. இந்த டம்மி சப்ஜெக்ட் முடிஞ்ச அளவு இந்த டம்மி சப்ஜெக்ட் இருக்கிறப்ப டம்மி சப்ஜெக்டை யூஸ் பண்ண வேண்டாம். இப்ப ஏன்னா இப்ப சொல்லுங்க, இந்த இப்ப திஸ் எக்ஸாம் இஸ் ஈஸி போடலாம். திஸ் இஸ் ஈஸி எக்ஸாம். எனக்கு சொல்லுங்க, மேக்ஸ் எக்ஸாம் விட இந்த எக்ஸாம் ஈஸியா இருக்கு, எப்படி சொல்லுவீங்க? This exam is easier than the max exam. கணேஷ் உங்களுக்கு இப்ப ஆன்சர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சப்ஜெக்ட் இப்ப கரெக்டா எஸ்டாப்ளிஷ் பண்ணா அந்த சப்ஜெக்டை நீங்க இழுத்துட்டே போலாம். அந்த சென்டென்ஸ் ஒண்ணும் இல்ல. ஐப்ராஜ் சார் திருப்பி சொல்லுங்க. மேக்ஸ் எக்ஸாம் விட இந்த எக்ஸாம் ஈஸி. This exam is easier than the max exam. Yes.
இப்ப கணேஷ் நீங்க உங்க ஸ்டைல்ல சொல்ற மாதிரி சொன்னாக்க தடுமாறும். திஸ் எக்ஸாம் இஸ் ஈஸியர் தேன் போடுங்க, தேன் மேக்ஸ் எக்ஸாம் போடுங்க. Sir, இப்ப this is இப்ப நீங்க கொண்டு வாங்க கணேஷ், உங்க ஸ்டைல்ல கொண்டு வாங்க. நீங்க மைண்ட்ல உள்ளதை சொல்லுங்க, அது கரெக்டா இருக்கா இல்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணலாமான்னு பார்க்கலாம். easier exam than max exam. சூப்பர். திஸ் இஸ் Easier exam. கட்டாயமா சொல்லலாம், தப்பு கிடையாது. Easier exam than max exam. Than the max exam. தப்பு கிடையாது. ஒரு இதை குறிப்பிட்ட போட்டுக்கலாம் நீங்க, மேக்ஸ் எக்ஸாம். இது தப்பு கிடையாது, நத்திங் ராங். ஆனா இதுவும் தப்பு கிடையாது, அதுவும் தப்பு கிடையாது. இப்ப சொல்லுங்க கணேஷ், இருக்கிற எக்ஸாம்லயே பயங்கர ஈஸியான எக்ஸாம் இந்த எக்ஸாம் தான். This is the most easy. Sorry, this is the easiest exam. வெரி குட், Easiest, வெரி குட், வெரி குட். easiest exam that I ever திஸ் இஸ் த ஈஸியஸ்ட் எக்ஸாம். முடிஞ்சு போச்சு, வேற எதுவும் வேண்டாம். I have ever written. This is the easiest exam. This exam, மதி மேம், இது புரியுது இல்லைங்களா? ரொம்ப ஒரு கிளியரா இன்னொரு பாசிபிலிட்டி இருக்கு பாத்தீங்களா? This exam is the easiest exam. This exam is the easiest exam. So இதுல வந்து இத ஐப்ராஸ் நீங்க இது தமிழ் படுத்தணும்னா, இந்த பரீட்சை ரெண்டு எக்ஸாம். This exam is the easiest. போடுங்க, எக்ஸாமை கட் பண்ணுங்க, எக்ஸாமே கட் பண்ணிடலாமா? This exam is the easiest. முடிஞ்சு போச்சா? So one doubt, sir. Yes. This is the easiest exam that I have ever wrote in கூட எழுதலாம். I have written. This is the easiest exam that I have written. I have க்கு அப்புறம் V3 தான் வரும். This is the போடலாம் பாருங்க. That I have ever, இது நமக்கு தெரியும். I have ever, இதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் ரோட் போட்டுறக்கூடாது. எப்படி வரும் பாருங்க, ரைட்டு V1, ரோட் V2, ஹாவுக்கு அப்புறம் V3 தான் வரும். V2 போட்டுறக்கூடாது. ஸோ அதை நம்ம ஒவ்வொரு எக்ஸாம்பிளையும் நம்ம இப்போ ஃபர்தராக நம்ம ரிஃபைன் பண்ணிட்டே வருவோம். ரிஃபைன் பண்ண சரியாயிடும். லெட்ஸ் டூ நெக்ஸ்ட் ஒரு பிராண்ட் நியூ எக்ஸாம்பிள் எடுப்போம், அது புது அப்ஜெக்டிவா இருக்கும். ஆல் ரைட், ஹியர் யூ கோ. இந்த பூங்கா அழகாக இருக்கிறது. இந்த பூங்கா அழகாக இருக்கிறது. This park is beautiful. Beautiful, right? This park is beautiful. இந்த பூங்கா அழகாக இருக்கிறது, ரைட்? இப்ப கணேஷ் சொல்ற மாதிரி பார்த்தா, this is a beautiful park. This is a beautiful park. all right. இதுல பார்த்தோம்னா, இது ஒரு அழகான பூங்காவாக இருக்கிறது. இது ஒரு அழகான பூங்காவாக இருக்கிறது. இந்த பூங்கா அழகாக இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த பூங்கா அழகாக இருக்கிறது. எப்படி நீங்க பேசினாலும் தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் இந்த வார்த்தை வரிசை வந்து வேற மாதிரி இருக்கிறத உணர்ந்துக்கணும், அதை ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரைட்? ஆக்சுவலா இது ரெண்டுமே கரெக்ட் தானே சார்? ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே கரெக்ட்.
இங்க சப்ஜெக்ட் திஸ், இங்க சப்ஜெக்ட் திஸ் பார்க், இங்க வேர்பு இஸ், இங்க வேர்பு இஸ், இங்க ஆப்ஜெக்ட் வந்து கிடையாது, ஆப்ஜெக்டே கிடையாது, வெறும் அட்ஜெக்டிவ் வச்சு ஓட்டிடுறோம். இங்க ஒரு நவுனை வச்சு பியூட்டிஃபுல் பார்க்குன்னு சொல்லி ஒரு காம்ப்ளிமெண்ட்டை கொண்டு வர்றோம். அந்த காம்ப்ளிமெண்ட்ல நவுன் இருக்கு. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கலா போக வேண்டாம், ரெண்டுமே கரெக்ட். இங்க சப்ஜெக்ட் வேற, இங்க சப்ஜெக்ட், இங்க திஸ்ன்னு போடுறோம், இங்க திஸ் பார்க்குன்னே போட்டுப்போம். இந்த திஸ் இங்க போடுறதுனால பார்க் அங்க மூவ் ஆகுது, திஸ் பார்க் இங்க வர்றதுனால அங்க பார்க் இருக்க மாட்டேங்குது, அவ்வளவுதான். கௌசல்யா, இந்த பார்க்கு கார்டனை விட நல்லா அழகா இருக்கு. இந்த இந்த பார்க்கு கார்டனை விட நல்லா இருக்கு. This park is more beautiful beautiful than than garden. garden. எங்கேயோ விட்டுட்டீங்க பாத்தீங்களா? இன்னொரு வாட்டி. This This park is more beautiful than the than ஏதோ garden. விட்டுட்டீங்களே, எங்கேயோ This விட்டுட்டீங்களே. park is more beautiful. More beautiful. மோர் பியூட்டிஃபுல், ரெண்டு பியூட்டிஃபுல், ரெண்டு சிலபுல வருதா? More beautiful than. அவ்வளவுதான். மோர் வரணும், இங்க மோர் வந்து தேன் தான் வரணும். தேன் த கார்டன். Than the சார் ரெண்டு garden. சிலபிளா பிரிக்கிறதா இருந்தா மோர் வரணுமா சார்? ஆமா, இப்ப கொஞ்ச நேரம் இன்ட்ரெஸ்டிங் பாத்தீங்க. இன்ட்ரெஸ்டிங், பியூட்டிஃபுல். ஈஸியா ரெண்டா உடைக்க முடியாது, ஒரு ஈஸின்னு ஒரே தான் சொல்லிடுவோம். அப்ப ஈஸியஸ்ட் கைண்ட உடைக்க முடியாது. கைண்டஸ்ட் ரெண்டா ஒன்னாதானே இருக்கு. அதனால Okay, sir. ஒவ்வொரு எக்ஸாம்பிள் நீங்க பார்க்கவே தெரிஞ்சிடும். நம்ம வந்து இதுல நிறைய விஷயம் நம்ம இதுல கத்துக்கிறோம். த பார்க் இஸ் மோர் பியூட்டிஃபுல் தேன் த பியூட்டிஃபுல், ரெண்டு சிலபிளா இருக்கிறது. இப்ப நான் பார்த்த பார்க்லயே இந்த பார்க் தான் மிக மிக அழகானது. This park is most beautiful than the இன்னொரு sorry, most வாட்டி beautiful that I ever seen. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. This park is most beautiful. இப்ப இது மோஸ்ட்க்கு முன்னாடி த எப்பயுமே போஸ்ட் பண்ணுவோம். This park is the most த beautiful மோஸ்ட் பியூட்டி எப்பயுமே I have ever seen. அவ்வளவுதான். எல்லாருமே நோட்ஸ் எடுக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், ரொம்ப முக்கியம். பார்க் தட் ஐ ஹவ் எவர் சீன். நீங்க அது பேசுற துணியை வச்சா கண்டுபிடிச்சுவாங்க. இன்னொன்னு என்ன தெரியுங்களா? இன்னொரு விஷயம், யாராவது ஒருத்தவங்க அது மாதிரி தப்பு இல்லாம பேசுறவங்க யாராவது ஒருத்தவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க நம்மளை சுத்தி. அவங்கள நல்லா உன்னிப்பா கவனிக்கணும், அவங்க எப்படி அதை பயன்படுத்துறாங்க. இப்ப ஐ ஹவ் சான்னு நம்ம சொல்லவே மாட்டார் கணேஷ். ஏன்னா ஐ ஹாவுக்கு அப்புறம் V3 தான் வரும். V3 எப்படி போனீங்க? சி போட்டு V1, சா வந்து V2, சீன் வந்து V3. ஸோ ஐ ஹவ் சான்னு ஒரு இங்கிலீஷா கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவர் நிறைய வாட்டி அதை படிக்கிறப்பையும் கேட்கறப்பையும் வர்றப்ப அவர் ஆட்டோமேட்டிக்கா ஐ ஹவ் சீன் தான் போடுறாரு. ஐ ஹவ் சான்னு வந்தாலும் சாங்கிறது தப்புங்கிறது அவருக்கு தெரியும், ஈஸியா தெரிஞ்சிடும், ரொம்ப சிம்பிளா. ரைட். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் எடுப்போம். இதுல வேணா தமிழ் படுத்தி பார்க்கலாம். ஐ ஹவ் சீன் தடைய நான் பார்த்திருக்கிறதுல நான் ஐ ஹவ் எவர் சீன் போடுங்க. நான் பார்த்ததிலேயே இந்த பூங்கா இந்த பூங்கா மிக 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 அழகிய பூங்காவாக இருக்கிறது. மோஸ்ட் பியூட்டிஃபுல். ஸோ இதுதான் வந்து இது தமிழ் படுத்துறப்ப வரிசை மாறும், அதுதான் நமக்கு கஷ்டமா இருக்கும். ஆல்ரைட். என்னுடைய வீடு பெருசு. என்னோட வீடு வந்து பெருசு. My home is big. So my home or house வந்து is big. Sir, actually home ko house ka na sir difference. ஹோம்னாக்கா அப்பா அம்மா அக்கா தங்கச்சி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இப்படி சேர்ந்து அன்போடு இருந்தா அது ஹோம். ஒரு வீடு வாடகைக்கு விடுறோம்னு வச்சுங்க, ஹவுஸை தான் வாடகைக்கு விடுவீங்க, ஹோமை விட மாட்டீங்க. ஏதோ உங்களுக்கு ஒரு ஹோம்ல இருக்கீங்க, நீங்க ஒரு வீட்டில் இருக்கீங்க, இன்னொரு வீட்டை கட்டி வாடகைக்கு விடுறப்ப அது உங்களை பொறுத்தவரை ஹவுஸ். அந்த வீட்டில் குடியிருக்கிறவங்களுக்கு ஹோம், அதாவது அன்பு நிறைஞ்ச இடம் ஹோம். தனியா நீங்க மட்டும் ஒரு வீட்டில் இருந்தீங்கன்னா ஹவுஸ்ல இருக்கீங்க, ஹோம்ல இல்லை. புரியுதுங்களா? தனியா ஒரு வீட்டில் இருக்கீங்க, வேற யாருமே கூட இல்லைன்னா அது ஹவுஸ். அப்பா அம்மா ஃபேமிலியோட நீங்க அன்பான இடம் தான் ஹோம். ஹவுஸுங்கிறது கட்டடம், ஹோம்ங்கிறது அந்த இல்லம்னு சொல்லுவாங்க. அது புரியுதுங்களா? ஓகே சார். ஆல்ரைட். என்னோட வீடு பெருசா இருக்கு. கௌசல்யா மேம், உங்க வீட்டோட என்னோட வீடு வந்து பெருசு. உங்க வீட்டோட என்னோட வீடு பெருசு. My house is bigger than the போடணுமா பாருங்க. my house is bigger than
இது ரொம்ப சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லிடலாம். கௌசிகா Your சொல்லுங்க. house. Bigger than your house. My house is bigger. பிகர், அது பிகர்னா கட் பண்ண கூடாது. பிகர்னு தேன் Ah. உங்க வீட்டோட Bigger than Than ஒரே your வார்த்தையில house. சொல்லணும். ஒரே வார்த்தையில சொல்லணும். சுமதி மேம் சொல்லுவாங்க ஒரே வார்த்தை. Than yours. Your house. அவ்வளவுதான். நீங்க யுவர் ஹவுஸ் எல்லாம் அப்படி எல்லாம் நீங்க போடவே வேண்டியதில்லை. தமிழுக்கு இங்கிலீஷ்ல நிறைய பிக்கஸ்ட் ஒன் பிக்கஸ்ட் அப்படின்னு சொல்லி. இப்ப என்னோட வீடு பெரிதாக இருக்கிறது. என்னோட வீடு பெருசு இருக்கிறது நம்ம சொல்லவே மாட்டோம் தமிழ்ல. ஆனா நம்ம சொல்லி பழகணும். என்னுடைய வீடு பெரியதாக இருக்கிறது. நம்ம கட்டே பண்ணிடுவோம். என்னோட வீடு பெருசுன்னு போட்டுருவோம். பெரிதாக இருக்கிறது. என்னுடைய வீடு உங்களுடைய வீட்டை விட, உங்களுடைய வீட்டை, யுவர்ஸ் உங்களுடைய வீடு, இங்க யுவர்ஸ்ல உங்களுடைய, யுவர்ஸ்லாம் உங்களுடைய. பாருங்க, என்னுடைய வீடு உங்களுடைய வீட்டை விட விட பெரியதாக இருக்கிறது. இந்த தெருவுலயே எங்க வீடு தான் ரொம்ப பெருசு. இந்த தெருவுலயே எங்க வீடு தான் ரொம்ப பெருசு. எப்படி சொல்லுவீங்க? இந்த தெருவுலயே சுமதி மேம், my house is the biggest. My house is the biggest. In the street. இல்ல சுமதி மேம் தப்பாயிடுச்சு. எங்கேயோ தப்பாயிடுச்சு. My house is கணேஷ் House is சொல்லுங்க. the biggest, sir. My house is the biggest house house இந்த தெருவுலயே in the street. in the street. நல்லா சொல்லுங்க கணேஷ். இதுக்கப்புறம் சொல்லுங்க. My house is the biggest in this street. நோ, In this street. இந்த ஸ்ட்ரீட் வராது. Atta, sir. அட்டு வராது. Sir, on the street, sir. On the street. ஸோ இந்த இட்டு ஆண் இட்டுக்கு நம்ம தனியா கிளாஸ் எடுப்போம். இந்த ஸ்ட்ரீட்னு வந்து ஆண் தான் வரும். மறந்துட்டீங்க பாத்தீங்களா சுமதி மேம்? எங்க முக்கியமா ஃபாலோ அப்ளை பண்ணிப்போம். ஸ்ட்ரீட் வந்து க்ளோஸ்ட் ஏரியா இல்லை, ஓப்பன் ஏரியா. ஸோ ஆன் த ஸ்ட்ரீட்னு போடணும். இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா இது தெரிஞ்சுக்கிட்டா நல்லது. கான்ஃபிடன்ஸோட பேசணும். தப்பு இல்லை, நம்ம பேசுறது தப்பு இல்லை அப்படின்னு தோணிட்டாலே போதும். நிறைய பேர் கான்ஃபிடன்ஸ் போறதுக்கு காரணம் என்னன்னா மனசுக்குள்ள தப்பா ரைட்டான்னு தெரியாம இது பண்றதுதான். பட் இது வந்து ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கு. இந்த பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். சிங்கிள் சிலபிள், டபுள் சிலபிள், தேனு, ப்ரொபோஷனை யூஸ் பண்றது, தீயை யூஸ் பண்றது, ஏவை யூஸ் பண்றது, சப்ஜெக்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதுன்னு நிறைய அந்த ப்ராசஸை நீங்க பாக்குறப்ப ரொம்ப நிறைய விஷயம் உள்ள போகும். இப்ப பாருங்க, இப்ப லெட்ஸ் கோ வித் திஸ். இந்த ரோடு ரொம்ப நீளமா இருக்கு. இந்த ரோடு ரொம்ப நீளமா இருக்கு. இந்த ரோடு ரொம்ப நீளமா இருக்கு. The road is long. திஸ் ரோடு ஃபர்ஸ்ட் போட்டுக்கோங்க. நீங்க சப்ஜெக்ட் பெருசாலே போதும். Broad. பிராட்னா அகலமா இருக்கிறது. இது நீளமா இருக்குன்னு தான் சொன்னேன். ஸோ பிராட்வேன்னு சொல்லுவாங்க. பிராடுங்கிறது அகலமா. திஸ் ரோடு இஸ் லாங். இந்த இப்ப பாருங்க, இந்த ரோடு அந்த ரோடை விட நீளமா இருக்கு. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம். This road is longer than the other road. Yeah, this road is longer than இங்க அதர் ரோடுன்னு போட்டாலும் தப்பு கிடையாது. ஒரு பர்டிகுலர் ரோடு நீங்க சொல்றப்ப அதே மாதிரி யூ கேன் ஆல்சோ டூ திஸ். This road is longer than that road. எந்த ரோடு? அந்த ரோடு. நான் நடந்த ரோட்லயே இந்த ரோடு தான் ரொம்ப 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 நீளமானது. This road is the longest. This is the longest road I have ever walked.
வெரி குட், வெரி குட். ரெண்டுமே போட்டுக்கலாம். ரெண்டு பேரும் சொன்னது. திஸ் ரோடு இஸ் த லாங்கஸ்ட். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்னுன்னு போடுவாங்க. அதையும் நீங்க பழகி வச்சுக்கலாம். லாங்கஸ்ட் ஒன், இந்த ஒன்னுங்கிறது அந்த ரோட குறிக்கும். லாங்கஸ்ட் ஒன் தட் ஐ ஹவ் எவர் வாக்ட். மூவிஸ்ல எல்லாம் நிறைய டயலாக் வரும். இங்க நல்லா க்ளோஸா வாட்ச் பண்ணீங்கன்னாக்கா இந்த கம்பேரிட்டிவ்ஸ் சூப்பர்லேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எஸ் சார் ஆக்சுவலா திஸ் ரோட் இஸ் தி லாங்கஸ்ட் ஒன். அதோட நிறுத்திட்டா கூட கரெக்ட் தானே சார்? அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. லாங்கஸ்ட் ஒன். சார் அங்க டாப்னு போட்டிருக்கீங்க சார். இன்னும் மாத்திடுறேன். இன்னொன்னு என்ன தெரியுங்களா? திஸ் இஸ் த லாங்கஸ்ட், திஸ் ரோட் இஸ் த லாங்கஸ்ட்னு கூட படிக்கலாம். ஓகே, ஐ ஹவ் எவர் திஸ் ரோட் இஸ் த லாங்கஸ்ட். இங்க பாருங்க, திஸ் ரோட் இஸ் த லாங்கஸ்ட். அதே மாதிரி திஸ் இஸ் த லாங்கஸ்ட் ரோட். சார் இதுல திஸ் ரோட் இஸ் வெரி லாங், வெரின்ற வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ண கூடாதா சார்? பண்ணிக்கலாம். இருங்க வர. திஸ் இஸ் த லாங்கஸ்ட் ரோட். லாங்கஸ்ட்க்கு முன்னாடி வெரி போடக்கூடாது. லாங்கருக்கு முன்னாடி வெரி போடக்கூடாது. இந்த லாங்குக்கு முன்னாடி வேணா போடலாம். நீங்க வெரி போடணும்னா நீங்க கம்பேரிட்டிவ்லயோ சூப்பர்லேட்டிவ்லயோ போட முடியாது. ஒன்லி பாசிட்டிவ்ல தான் போட முடியும். ஒன்லி பாசிட்டிவ்ல தான் போட முடியும். குட் கொஸ்டின், குட் கொஸ்டின், வெரி குட். இப்ப இதுல எவ்வளவு பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. நம்ம வந்து இந்த தேனை ப்ராப்பரா யூஸ் பண்ணுங்கிறது ஒண்ணு. மோர் எப்ப வரும் வரக்கூடாதுன்னா ஆட்டோமேட்டிக்கா சிலபிள்ல வந்து மோர் தென் ஒரு சிலபிளா இருக்கிறப்ப வரும், சின்ன வேர்டா இருக்கிறப்ப வராது. அது வந்து ஒரு லிஸ்டே இருக்கு. அந்த லிஸ்ட்டை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா போதும். அந்த லிஸ்ட்டை பாக்குறது போறது எல்லாத்தையும் விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, யாராவது ஒரு ஆள் நல்லா பேசுறப்ப, ஒரு நல்ல யூடியூப் வீடியோவை நம்ம பாக்குறப்ப, அங்க நல்ல லாங்குவேஜ் இருக்கப்ப ரொம்ப கூர்மையா கவனிக்கணும். ஸோ இந்த கிளாஸ் இதெல்லாமே அந்த மாதிரி ஒரு லேர்னிங்கை வந்து புஷ் பண்றதுக்கு தான். அந்த இந்த மாதிரி ஒவ்வொரு கிளாஸ்லயும் நம்ம சொல்றது வந்து உங்களை சுத்திலும் ஆங்கிலம் இருக்கிறதாவே பார்த்துக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிஷம் இங்கிலீஷ் நியூஸ் கேட்டுணும். வாரத்துக்கு ஒரு இங்கிலீஷ் படம் பார்த்துணும். உங்களுக்கு படம் பிடிக்கும்னா, ரைட்? ஸோ உங்களுக்கு கிரிக்கெட்டோ டென்னிஸோ ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும்னா வாரத்தில் ஒரு 1/2 ஹவர்னாவது கமெண்ட்ரி கேட்கும் பியூரா இங்கிலீஷ்ல. உங்களை சுத்தி இங்கிலீஷ் எப்படி தமிழ் இருக்கோ இங்கிலீஷ் அப்படி இருக்கா மாதிரி பார்த்துக்கணும். பார்க்குறப்ப உங்களை சுற்றி அவ்வளோ நல்ல இங்கிலீஷ் ஓடிக்கிட்டே இருக்க. இங்கிலீஷ் கரெக்டான இங்கிலீஷ், நல்ல இங்கிலீஷ், கெட்ட இங்கிலீஷ் என்னங்கிறத இந்த மாதிரி கிளாஸ் வர்றப்ப நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்போ நல்ல இங்கிலீஷை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கலாம். என்னோட குரூப்ல நான் ஆல்மோஸ்ட் ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, உங்களுக்கு மூவிஸ் பிடிக்குன்னா அந்த மூவிஸ்ல உள்ள அந்த டயலாக் பார்க்கலாம். சூப்பர்லேட்டிவா இத்தனை வாட்டி யூஸ் பண்ணியிருக்காங்களா, கண்டிஷனலா இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களா, இன்டைரக்ட் ஸ்பீச்சை இப்படி யூஸ் பண்ணியிருக்காங்களா, டென்சஸ் ஆக்டிவ் வாய்ஸ் இப்படியா எல்லா கிராமரையும் அவங்களுக்கு வந்து மதர் டங் இருக்கு, தப்பு இல்லாம பேசுவாங்க. அப்ப தப்பு இல்லாம பேசுறத வந்து நம்ம லிசன் பண்ணணும், ரைட்? இங்க தப்பு எது கரெக்ட் எதுன்னு பாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் உங்களுக்கு பெரிய அளவுல பயன்படும். ஸோ இது சொல்லணும், இது சொல்லக்கூடாது அப்படிங்கிறது. இன்னும் ஒரு 15-20 எக்ஸாம்பிள் இன்னைக்கு எடுப்போம். இந்த கான்செப்ட்லயே எடுப்போம். இதை எடுத்து இது எந்த அளவு வருதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க, இந்த கேக்கு ரொம்ப இனிப்பா இருக்கு. இந்த கேக்கு ரொம்ப இனிப்பா இருக்கு. இந்த கேக்கு ரொம்ப இனிப்பா இருக்கு. This cake is very sweet. Very sweet. This cake is sweet, very sweet, right? இந்த கேக்கு ஏதாவது ஒரு பிரெட்டை விட உங்களுக்கு வந்து ஸ்வீட்டா இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. திஸ் கேக் வந்து பிரெட்டை விட Sweeter. This cake is sweeter than. இப்ப பாருங்க, நீங்க தேலாம் போட முடியாது. அருமையா சொல்லுங்க. ஸ்வீட்டர் வந்து மோர், டபுள் சிலபிள்ல இருந்தா மோர் போட்டு மோர் எல்லாம் போடுவீங்க. திஸ் கேக் இஸ் ஸ்வீட்டர் தேன், அப்படி than the bread. இருக்கிற இந்த கடையில இருக்கிற ஐட்டத்திலேயே
இந்த கேக்கு தான் ரொம்ப ஸ்வீட். கடையில இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் கம்பேர் பண்றப்ப இதுதான் வந்து This ரொம்ப cake is the sweetest. This cake is the sweetest. சூப்பர். Mm. இந்த இடத்துல வந்துடணும். இந்த இடத்துல அது ரொம்ப முக்கியம். அதான் The sweetest வெரி குட். அருமையா சொன்னாரு. cake. இந்த ஷாப் போடுங்க. ஷாப் க்ளோஸ்ட் இடம். ஷாப் இந்த ஷாப் அப்படியே போட்டுருங்க. வேற எதுவுமே போட வேண்டாம். அப்ப நிறைய கேக்ஸ், நிறைய பேக்கரியில நிறைய ஸ்வீட் ஐட்டம்ஸ் இருக்கு. இருக்கிறதுலே இதுன்னு நீங்க அப்படியே ஷார்ட் பண்ணிட்டே போவீங்க. ரொம்ப பாருங்க, ரொம்ப ஈஸியா போச்சு. இப்ப இந்த மாதிரி கம்பேரிட்டிவ் வந்தா தேன் வரணும், சூப்பர்லேட்டிவ் வந்தா போட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது. இந்த ஆனட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்க பார்க்க பார்க்க வந்துடும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கன்ஸ்ட்ரக்ட் பண்றப்ப நிறைய வெரைட்டிஸ்ல ஒவ்வொரு கான்செப்ட்லயுமே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்போம். கரெக்டா அதை ஃபோக்கஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் த ஸ்வீட்டஸ்ட் கேக் இந்த ஷாப் அப்படின்னாலும் தப்பு இல்லை. அவர் போட்டது தப்பு கிடையாது. we can do that also. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுப்போம். அந்த ஒரு சேஞ்ச் பாருங்க. இந்த கார் வந்து ரொம்ப விலை உள்ள கார். புரியல சார். இந்த ஒரு கார் வச்சிருக்கான். அந்த கார் வந்து ரொம்ப விலை மதிப்பற்ற கார்ல ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான கார். This car is expensive. This car is expensive. போடுங்க. இப்ப எதுக்குதுன்னா இது ஒரு இது எக்ஸ்பென்சிவ். ஒரு சிலபிளா ரெண்டு சிலபிளா? எக்ஸ்பென்சிவ். சுமதி மேம், மூணு எக்ஸ்பென்சிவ். ஒண்ணுக்கு மேல போச்சா? எக்ஸ்பென்சிவ் 3 வந்துருச்சு பாத்தீங்களா? 3 சிலபிள். ஒரு சிலபிளுக்கு மேல போயிட்டாலே திஸ் கார் இஸ் எக்ஸ்பென்சிவ். இப்ப சொல்லுங்க, அந்த காரை விட, என்னோட பழைய காரை விட இந்த கார் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். என்னோட பழைய காரை car is more expensive than my old car. Yes. இப்ப பாருங்க, இஸ் போடக்கூடாது. இந்த இடத்துல இஸ் மோர் எக்ஸ்பென்சிவ் போடக்கூடாது. This car is more expensive than my old car. இங்க than my old ஒன்னு போட்டாலும் தப்பு இல்ல, ஓல்டு கார்னு போட்டாலும் தப்பு இல்ல. ரெண்டுமே ஒண்ணுதான். நான் வச்சிருந்த கார்லயே இந்த கார் தான் பயங்கர காஸ்ட்லி. இப்ப ஃபுல்லா சொல்லுங்க. நான் வச்சிருந்த கார்லயே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் காருங்கிறது இப்ப நான் வச்சிருக்க இந்த கார் தான். This car is the most expensive car than my old car. Old car I have ever had. This car is the most expensive car. போடணும், மோஸ்ட் போடணும். அப்படி போடுறப்ப எக்ஸ்பென்சிவ் அப்படியே மல்டிபிள் சிலபிள் அப்படியே இருக்கும். That I ever had. இப்ப இந்த மாதிரி ஏன் இதை வந்து திருப்பி திருப்பி இந்த மாதிரி சொல்றோம் அப்படின்னா, இது 3 டைப் இருக்கு. நீங்க கம்பேர் பண்ணலாம், இதெல்லாம் பண்ணலாம். அதே சமயத்துல இந்த சிலபிள் வந்து அவ்வளவு முக்கியமா இருக்குது. அப்ப அந்த மோர் போடுறதா, இப்ப எக்ஸ்பென்சியர் அப்படிங்கிற வேர்ட்லாம் வர அப்ப நமக்கு தெரியணும் எது எதுக்கெல்லாம் மோர் போடணும், எது எதுக்கெல்லாம் வந்து டைரக்டாவே வரணும் அப்படிங்கிறது. அது எப்படி வரும்னா திருப்பி திருப்பி சொல்றதுனால தான். நீங்க படிக்கிறப்பையும் கேட்கறதுனால தான் வரும். ஸோ ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் 5வது படிக்கிறான். அவன் வந்து இதெல்லாம் ரொம்ப ஈஸியா பேசுறான், இதெல்லாம் பண்றான்னா ஒரே ஒரு ரீசன் தான். எல்கேஜி யூகேஜில இருந்து 5வது வரலும் இங்கிலீஷ் மீடியத்திலே படிக்கிறான். அவன் ஸ்கூலுக்கு போறப்ப அவனோட டீச்சர்ஸ்ல இருந்து பக்கத்துல உட்காந்துருக்க வரலும் திருப்பி திருப்பி இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. அவங்க டீச்சர்ஸ் குறிப்பா இங்கிலீஷ்லயே வெவ்வேறு சப்ஜெக்ட் எடுத்தாலும் இங்கிலீஷ்லயே பேசுறாங்க. பேசுறப்ப இந்த சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே அங்க வரும். அது இங்கிலீஷ்ல வரலாம், மேக்ஸ்ல வரலாம், சயின்ஸ்ல வரலாம். அப்ப எப்ப பார்த்தாலுமே அதையே அவன் வந்து அந்த லேர்னிங் ஏரியாலேயே இருந்துட்டு இருக்கான். நம்ம அப்படி கிடையாது. நம்ம ஒர்க்குக்கு போறோம், கமிட்மெண்ட் இருக்கு, காய்கறி கடை போறோம், இங்க போறோம், அங்க எல்லா இடத்துலயும் இங்கிலீஷ் பேசுறாங்களான்னு தெரியாது. ஆனா ஸ்கூல்ல எப்பயுமே இங்கிலீஷ் பேசிட்டு இருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே அவன் கிராமரா படிக்கணுங்கிற அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். நீங்களும் அப்படிதான் இருக்கணும். இதை கிராமரா படிக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கான்செப்ட்ல கிளாஸ் இருக்குது, ரைட்? ஆனா அதை வந்து நடைமுறை வாழ்க்கையில உங்களை சுற்றி நடக்கிற விஷயத்துல
அது எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்த்துக்கிட்டு நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணணும். ஸோ இமர்சிவா இருந்தா மட்டும்தான் இதுக்கு வந்து கொண்டு வர முடியும். இன்னும் ஃபியூ மோர் எக்ஸாம்பிள்ஸ் நம்ம கொடுப்போம். நிறைய எக்ஸாம்பிள் கொடுக்க ரொம்ப ஈஸி ஆயிடும். இந்த பாருங்க, இந்த இந்த நகரம் வந்து மிகப்பெரியது. பிக்ங்கிற வேர்டு யூஸ் பண்ணாம வேற வேர்டு யூஸ் பண்ண முடியுமா பாருங்க. இந்த நகரம் மிகப்பெரியது. சென்னை பெரிய நகரம். சென்னை மிகப்பெரிய நகரம். சென்னை is a big city. பிக் இல்லாம வேற ஏதாவது சொல்ல முடியுமா? Popular as well. பெருசு. Large. சென்னை இஸ் a large city. இப்ப சொல்லுங்க, சென்னை திருச்சியை விட பெரிய நகரம். Chennai is larger than Trichy. இது வந்து பாருங்க எப்படி சென்னை இஸ் லார்ஜர். நீங்க சிட்டின்னு கூட போட வேணாம் இந்த இடத்துல. லார்ஜர் தேன் தமிழ்நாட்டிலேயே சென்னை தான் ரொம்ப பெரிய சிட்டி. Chennai is the largest in the Tamil Nadu. பாருங்க சிலபஸ் விட்டீங்க. Chennai is the largest in Tamil Nadu. ஐயா City in Tamil Nadu. இப்ப நீங்க லார்ஜஸ்ட்னு போடுறப்ப சிட்டி பூர்த்தி ஆகும். City திருச்சி போட்டு in Tamil Nadu. in தமிழ்நாடு. சூப்பர். ஸோ இப்போ நான் ஒன்று பண்ண போறேன். நான் தமிழ்ல சொல்ல போறேன். நான் இங்கிலீஷ்ல எழுத போறது இல்லை. அப்படி குயிக்காக அடிக்கணும். அப்படியே பாசிட்டிவ் சூப்பர்லேட்டிவ், பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் சூப்பர்லேட்டிவ். நான் தமிழ்ல சொல்லிட்டே இருக்க போறேன். நீங்க யாராவது ஒருத்தவங்க ஃபர்ஸ்ட் கணேஷ் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம Yes. கணேஷ் மட்டும் சொல்லணும். அப்ப தெளிவா இருக்கும். அப்புறம் எல்லாருக்கும் வருவோம் நம்ம. ஆல் ரைட். இந்த பூக்கள் அழகாக இருக்கின்றன. இந்த பூக்கள் அழகாக இருக்கின்றன. கரெக்டா மைண்ட்ல வச்சுட்டு ஒரே அடி அடிக்கணும். இந்த பூக்கள் அழகாக இருக்கின்றன. This flower is beautiful. இல்ல, பூக்கள்னு சொன்னேன். லைட்டா மாத்திருக்கேன். This flowers வராது. This the flowers the flowers போடுங்க, இல்ல these போடுங்க. This வராது. The flowers is beautiful. இல்ல, எங்கேயோ ஒரு Flowers are beautiful. அதுக்கு தான் லைட்டா நான் மாத்தினேன். ஏன்னா இந்த பேசிக் வந்து the flowers போடுங்க. The flowers are beautiful. இல்ல these flowers போடுங்க. வேற எதுவும் போட்டக்கூடாது. this that அது போட்டக்கூடாது. these flowers போட்டுக்கலாம். இது ரெண்டு இடத்துல எது வேணாலும் போடலாம். ரெண்டுமே ஓகே தான். ஆனா அதுக்கேற்ற மாதிரி இங்க மாத்தணும். நம்ம ரைட். நான் அதுக்கு தான் கேட்டேன். நான் லைட்டா நம்ம சேஞ்ச் பண்றப்ப நம்ம எல்லாத்தையும் மாத்திக்கணும். ஆல்ரைட். அந்த பூக்களை விட இந்த பூக்கள் அழகானவை. கணேஷ், அந்த பூக்களை விட இந்த பூக்கள் அழகானவை. These flowers are more beautiful than that flowers. இல்ல, அங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்களே கணேஷ். These flowers are more beautiful. அது தேனும் போட்டீங்க. அது வரலும் கரெக்டா. அதுக்கப்புறம் எங்கேயும் அடிச்சிச்சு. Then அந்த பூக்களை விட that flowers. தட்டு வராதே. Those flowers. தோசா வரும். தோசா மாறும். இதெல்லாம் சிம்பிளான இதுதான். அது கரெக்ட் பண்ணிக்கலாம் கணேஷ். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஒரு சின்ன சேஞ்ச் தான். நம்ம இதை வச்சு அதை கத்துக்கலாம், அதை வச்சு இதை கத்துக்கலாம். இப்ப தட்டு வராதுல. தட்டுன்னா ஒருமையை குறிக்கும். இது பாருங்க பன்மை. சோ இதே தீஸ் இங்க போட முடியாது. தீஸ போட்டாக்க ஒரே ஃபிளவர், இதே செட் ஆஃப் ஃபிளவர்ஸ் அந்த செட் ஆஃப் ஃபிளவர்ஸோட
கம்பேர் பண்ண முடியாம ஒரே செட் ஆஃப் ஃப்ளவர்ஸ் தீஸும் வராது, திஸ்ஸும் Okay, sir. வராது, தட்டும் வராது, ஒன்லி தோஸ் தான் வரும். ஸோ அப்ப Okay, sir. இந்த பூக்கள் அந்த பூக்களை விட அழகானவை. இப்ப Okay, sir. இந்த பூக்கள் தான் நான் பார்த்த பூக்கள்லயே இந்த பூக்கள் தான் மிகவும் அழகானவை. கணேஷ், These flowers are most beautiful. இதுல ஏதோ ஒண்ணு விட்டுட்டீங்க, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. These flowers are the most beautiful சூப்பர், அந்த விட்டுறக்கூடாது. that I ever seen. Yeah. பாருங்க, அடுத்த ஒரு கான்செப்ட் அதுல சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அழகா பிடிச்சிங்க, அவ்வளவுதான். இப்ப பாருங்க, these flowers are the most beautiful that I ever seen. அமெரிக்கன்ஸ் வந்து இந்த தட்டை யூஸ் பண்ணாம கட் பண்ணிடுவாங்க. அந்த தட்டு யூஸ் பண்ணாம மூவிஸ்ல பாத்தீங்கன்னா அதுவும் கரெக்ட் தான். இப்படி பேசுவாங்க அமெரிக்கன்ஸ் பேசுறப்ப. These flowers are the most beautiful I have ever seen. தட்டை விட்டுருவாங்க. ஸோ தட்டு இருக்கணும்ல. பிரிட்டிஷ்காரங்க தட்டை கரெக்டா கான்சியஸா போடுவாங்க, அமெரிக்கன்ஸ் போட மாட்டாங்க. அதனால ரெண்டுமே ஓகே தான், தப்பு இல்லை. சூப்பர், வெரி குட். கௌசல்யா மேம், உங்களுக்கு இது நீங்க தான் சொல்லணும். கரெக்டா பிடிக்கிறீங்களான்னு பார்க்கலாம். அப்படி ஏதாவது சேஞ்ச் இருந்தாலும் நீங்களே சேஞ்ச் பண்ணி சொல்லணும். ஓகே சார். அவள் நட்புடன் பழகுபவள், அவள் நட்பானவள். கரெக்டா கொண்டு வரீங்களான்னு பார்க்கலாம். She is kind. இல்ல, நட்பானவள், அன்பானவள்னு சொல்ல. She is friendly. சூப்பர் சூப்பர். She is friendly. அவள் அவளுடைய சகோதரனை விட மிகவும் நட்பானவள். She is friendlier than her brother. She is more friendlier. மோரும் போட்டு ஃப்ரெண்ட்லியரும் போடக்கூடாது. நீங்க யுவர் ஓகே முன்னாடி Friendlier than our brother. மோரையும் போட்டு அதையும் போட்டக்கூடாது. Okay, okay, sir. Then her கரெக்டா போட்டுருங்க. அதெல்லாம் வந்து கரெக்டா போடலாம். அவர் பிரதர் அவங்க குடும்பத்திலேயே அவதான் ரொம்ப நட்பானவள். She is the போட்டுக்கணும். most friendly. இல்ல வராது இல்ல, ஃப்ரெண்ட்லியர் போட்டீங்கல்ல, Friendliest. நீங்க ஒரே இதை Friendliest than his இதானே than her வராதுல்ல. The friendliest in our home. in her home. இந்த ஃபேமிலி இன்னர் ஃபேமிலினாலும் ஓகே. ஹோம் இல்ல, குடும்பத்தில். இப்ப ஃப்ரெண்ட்லியா பொதுவா மோர் ஃப்ரெண்ட்லி சொல்ல மாட்டாங்க, ஃப்ரெண்ட்லியர்னு சொல்லிடுவாங்க. அது சிங்கிள் சிம்பிளா டபுள் சிம்பிளாங்கிறத விட அந்த வழக்காடல்ல வந்து ஃப்ரெண்ட்லியர் இருக்கும். இப்போ மோர் ஃப்ரெண்ட்லி யூஸ் பண்ணலாம்னாலும் நீங்க மோர் ஃப்ரெண்ட்லி தேன், த மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி தேன். ஆனா நிறைய இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு இருக்காது, ஃப்ரெண்ட்லியஸ்ட்னு இருக்கும். அதே மாதிரி மோஸ்ட் ஃப்ரெண்ட்லியஸ்ட் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணக்கூடாது. வெரி குட், யூஆர் ஏபிள் டு டூ திஸ். இப்போ நான் எழுதல, இப்போ சுமதி மேம் நான் எழுதல, ஆனா வந்து சொல்ல. இப்ப பாருங்க, இந்த உணவு சுவையானது. This food is too tasty. இந்த உணவு ஹோட்டல் உணவை விட மிகவும் சுவையானது. This food is tastier than the hotel food. Than the Hotel food. Sir. Other food. This food is tastier than the hotel food. Hotel food. Okay. நான் இதுவரை சாப்பிட்ட ஃபுட்லயே ரொம்ப 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 சுவையானது இந்த ஃபுட்டு தான். This is the tastiest food that I have ever eaten. I have ever eaten, I have ever tasted. Superb, superb, superb. Yes, ஐபராஜ் சார், இந்த வீடு ரொம்ப அமைதியான வீடு. This house is calm. காம் சொல்லலாம்.
குவைட்னு சொல்லலாம், காம்னு சொல்லலாம். வெரி குட். Quiet. Silent. பக்கத்து Calm. வீட்டை விட Quiet. This house is quiet. ஃபைன். அது மாதிரி இந்த பக்கத்து வீட்டை விட இந்த வீடு, நம்ம வீடு வந்து பக்கத்து வீட்டை விட நம்ம வீடு வந்து அமைதியான வீடு. This house is quieter than near the house. நெய்பர் Neighbor house. நெய்பர் ஹவுஸ் இல்லைன்னா Neighbor house. என்ன சொல்லுவாங்கன்னா குவைட்டர் தென் ஒன் நெக்ஸ்ட் டோர். நெக்ஸ்ட் டோர்பாங்க. Next door, yes, sir. வந்து நெக்ஸ்ட் டோர். So this house is quieter than the one next door அப்படிம்பாங்க. இந்த தெருவுலயே இந்த வீடு தான் ரொம்ப அமைதியான வீடு. This house is the quietest in the street. இந்த ஸ்ட்ரீட் வராது இல்ல, இப்பதானே சொன்னோம். அது அப்படியே the street. எல்லாத்தையும் கம்பைன் பண்ணிடணும். This On the street. On house is the quietest on the street. எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்லணும்னா நீங்க வந்து அப்படியே மைண்ட்ல அப்படியே கொண்டு வந்துடணும். இப்ப எழுதாமலேயே ஒரு பாயிண்ட்ல வந்து நம்ம சொன்னோம்னா உடனே, ஏன்னா அதுக்குரிய ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். ரைட். இந்த நகரம் சிறியது. கணேஷ், இந்த நகரம் சிறியது. The city is small. அவ்வளவுதான். இப்ப இந்த நகரம் சென்னையை விட மிகவும் சிறியது. The city is smaller than this Chennai. இன்னொரு சொல்லுங்க கணேஷ். The city is smaller than the Chennai. தி வராது. சென்னை போடுறீங்கப்ப, சென்னை போட்டீங்கன்னா தி வராது. புரியுதுங்களா? திஸ் டவுன் இஸ் ஸ்மாலர் than சென்னை. புரியுதுங்களா? தி வராது. சென்னைக்கு முன்னாடி தி போடக்கூடாது. சிட்டின்னு பொதுவா காமனா வந்தா போடணும், ப்ராப்பரா வந்தா போடக்கூடாது. Okay, sir. இந்த நகரம் வந்து நான் வாழ்ந்த நகரங்கள்லயே இந்த நகரம் தான் சின்ன நகரம். The town is the most மோஸ்ட் வராது இல்ல. மைண்ட்ல அப்படியே கொண்டு வாங்க. ஸ்மாலர்னு போட்டீங்க. smallest. The city. This town is This is the smallest town. அப்படியே கொண்டு வந்துருங்க. this town is the smallest city town. This is the smallest town. வந்துருச்சு. smallest town in I have. Tamil Nadu. I have That I have seen. I have ever lived. That I have ever seen. ever lived. சீன்ங்கிறத விட நான் வாழ்க்கையில வாழ்ந்ததுலயே இந்த டவுன் தான் ரொம்ப சின்ன டவுன். இதுக்கு முன்னாடி எல்லாம் சிட்டில தான் இருந்தேன். ரொம்ப சின்ன டவுன்ல இந்த டவுன்ல தான் இப்போ வாழ்றேன். This is the smallest town I have ever lived. This town is small. This town is smaller than Chennai. So this is the smallest town I have ever lived. So இது ஒண்ணு இல்ல. இதை நீங்க கொஞ்சம் அப்படியே பிராக்டிஸ் பண்ண வந்துடும். ரைட். இப்ப பாருங்க, இந்த கௌசல்யா மேம் கொடுப்போம். அப்படியே குயிக்கா சொல்லணும். வேற எதுவும் யோசிக்க கூடாது. ஸ்ட்ரைட்டா சொல்லணும். நான் எழுத போறது இல்ல. நான் சொன்னா உடனே இங்கிலீஷ் சொல்லணும். இந்த உணவு காரமானது. சார், இந்த உணவு காரமானது. the food is spicy. வெரி குட். அந்த சாப்பாட்டை விட இந்த சாப்பாடு காரமா இருக்குது. This food is more spicy than that food. ஸ்பைசியர்னு சொல்லணும். பாத்துங்க, அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. Spicier than. சில பேர் அதான் சொல்ல அவங்க கன்சிடர் பண்றாங்க. மோர் ஸ்பைசியர். Okay, sir. சொல்லுங்க. இப்ப கம்பேரிட்டிவ் சொல்லுங்க. இந்த சாப்பாடு அந்த சாப்பாடை விட காரமா இருக்கு. This food is spicier than that food. Than other food. ஆமா, அதுதான் நம்ம பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம அதான் இந்த ரெக்கார்டிங் நான் அனுப்புறேன். நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். ரொம்ப முக்கியம். பளிச்சுன்னு அடிச்சிடணும். இதுவரை நம்ம பண்ணது. கௌசல்யா மேம், நான் சாப்பிட்ட சாப்பாட்டுலயே இதுதான் ரொம்ப காரமான சாப்பாடு. This is the spiciest food that I have ever eaten. Taken. Very good.
அது வந்துருச்சு பாத்தீங்களா? அந்த இடம் வர்றப்ப அதை பண்ணணுங்கிறப்ப பண்ணிடலாம், ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். இது ஒரு பிரபலமான பாடல், இது ஒரு பிரபலமான பாடல், இது ஒரு புகழ்பெற்ற பாடல். This is a popular Familiar song. song. இப்ப நீங்க என்ன Familiar song. this song is popular படாது Famous song. சொல்லுங்க இன்னொரு வாட்டி. This song is famous song. Famous song. ஃபேமஸ் வேற பாப்புலர் வேற. ஸோ ஃபேமஸ்னா எப்படின்னா நல்லா தெரிஞ்சிருப்பாங்க. இப்ப பாருங்க, பாப்புலர்னா ரொம்ப பிடிச்ச விஷயம், ஃபேமஸ்னா புகழ் பெற்ற விஷயம். ஃபேமஸ் விட பாப்புலர் கரெக்டா இருக்கும். ஏன் தெரியுங்களா? இப்ப பாருங்க, அப்துல் கலாம் இஸ் பாப்புலர். நல்லா பாருங்க, அப்துல் கலாம் இஸ் பாப்புலர். அவரு இந்த பிரசிடென்ட் எல்லாருக்கும் பிடிக்கும், மக்களுக்கு பிடிக்கும், அவர் பாப்புலர். இலான் மாஸ்க் இஸ் ஃபேமஸ். கணேஷ், இலான் மாஸ்க் இஸ் ஃபேமஸ். அவருக்கு உலகத்துல எல்லாரையும் நிறைய பேருக்கு அவரை தெரியும், பிடிக்குங்கிறத விட அவருக்கு தெரியும். புரியுதுங்களா கணேஷ்? Okay, sir. Okay. இலான் மாஸ்க் இஸ் ஃபேமஸ், பட் Famous. அப்துல் கலாம் இஸ் பாப்புலர். புரியுதுங்களா? Popular. நிறைய பேர் வந்து அன்பு செலுத்துறது வந்து அப்துல் கலாம் கிட்ட அன்பு செலுத்துவாங்க. நிறைய பேர் வியந்து பாராட்டுறது வந்து இலான் மாஸ்க். Okay, sir. ஸோ பாப்புலர். இப்ப வந்து என்னன்னா, இந்த பாடல் வந்து மிகவும் பிரபலமானது. அப்படின்னா மக்களிடையே ரொம்ப பிடிச்சமான ஒரு பாடல். பாப்புலர் ஃபேமஸ்ங்கிறத விட பாப்புலருங்கிறது ஒரு பெரிய விஷயம் இதுல. Okay, okay. ரைட். இப்ப சொல்லுங்க கணேஷ், நீங்களே சொல்லுங்க. புது பாட்டை விட பழைய பாட்டு வந்து ரொம்ப பிரபலமானது, ரொம்ப பிடிச்ச பாட்டு எல்லாருக்கும். அப்படிங்கிறப்ப பழைய பாட்டை விட புதிய பாட்டை விட பழைய பாட்டு எல்லாருக்கும் பிடிக்குது. Then other old songs. The old அப்படியே songs. பண்ணுங்க, அப்படியே பண்ணுங்க. இந்த ஓல்டு சாங்ஸ் வந்துருச்சே. Old songs, sir. எப்படி எங்க சப்ஜெக்ட் வேர்பை விட்டுறக்கூடாது, வேர்பை இது பண்ணக்கூடாது. Old song is more popular than new songs. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. Old songs is more popular than எங்கேயோ அடிப்படை திஸ் சாங் இஸ் பாப்புலர். this song is popular. இது வந்து பாசிட்டிவ். இது கம்பேரிட்டிவ்ல வந்து பழைய சாங்ஸ் புது சாங்ஸை விட ரொம்ப பாப்புலரா இருக்குன்னு நான் சொல்றேன். Okay, sir. இப்போ The old songs is more popular than. இந்த இடத்துல ஓல்டு சாங்ஸ் போடுறீங்கல்ல, ஆமா சார். இந்த இடத்துல இஸ் வராது. Are more popular than. தென் அப்படியே போடுங்க, நியூ சாங்ஸ் போடுங்க. New song. அவ்வளோ நியூ சாங்ஸ். ஓகே, எல்லாமே ப்ரூவ் பண்ணுறேன். சார் இங்க மோர் வரும் சார். கட்டாயம் More popular than. Yeah. இளையராஜாவோட சாங்ஸ் இருக்கிற எல்லா சாங்ஸோடையும் ரொம்ப 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 பிரபலமானது, ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது இளையராஜா சாங்ஸ். எப்படி சொல்லுவீங்க? Ilayaraja songs யா, are the most popular. இங்க பாருங்க, இளையராஜா சாங்ஸ் அப்படி போட்டு இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுங்க. songs. சப்ஜெக்ட் போட்டீங்க, கரெக்டா போடணும். கரெக்டா போடணும். இங்க தான் ஆரம்பிப்பீங்க. Most popular. மோஸ்ட்க்கு அப்புறம் நீங்க வேற எதுவும் போட, பாப்புலர் அப்படியே போடணும். புரியுதுங்களா? இந்த மோஸ்ட் இறக்கிட்டீங்க, இறக்கிட்டீங்க, அப்படியே இருக்கணும். Okay, sir. Most popular. Most popular songs that I have ever heard. பாருங்க. heard. Ever heard. Yes. Heard. Here, heard. அருமை. Heard. நீங்க இனிமே சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்லாம் மாத்தி அருமையா பண்ணிட்டு போயிடலாம். இந்த திங் வந்து ஒரு விஷயம் நமக்கு எப்பயுமே தெரியாது, என்னன்னா சப்ஜெக்ட் என்ன, அதுக்குரிய வேர்பை போடுறோமா, அதுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்றோமா. இங்க பாசிட்டிவ் இருக்கு, கம்பேரிட்டிவ் இருக்கு, சூப்பர்லேட்டிவ் இருக்கு, கரெக்டா போடுறோமா. கம்பேரிட்டிவ்னா தேன் இருக்கணும், சூப்பர்லேட்டிவ்னா ஜி இருக்கணும். இதெல்லாம் இருக்கு. நம்ம கரெக்டா எல்லாமே பண்றோமான்னு பார்க்கணும். ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயம் நம்ம இதுல வந்து தெரியும். இன்னும் ஒண்ணுனாவது பண்ணிடலாம். 3 minutes இருக்கு, இன்னும் ஒண்ணு பண்ணிடலாம். எஸ்,
சுமதி மேம் பண்ணிடலாமா? Yes, sir. இந்த சூப்பு சூடா இருக்கு. The soup is hot. இன்னொரு வாட்டி. The soup is hot. நேத்து சூப்பை விட இந்த சூப்பு இன்னைக்கு சூப்பு ரொம்ப சூடா இருக்கு. சரியா கேட்கல சார். நேத்தி நம்ம சாப்பிட்ட சூப்பை விட இன்னைக்கு சாப்பிடுற இந்த சூப்பு வந்து சூடா இருக்கு. The soup is hotter than. ஏன் ஸ்டாப் பண்றீங்க? சார் அது நேத்து சாப்பிட்டதை விடன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஸ்டாப் ஆகும் சார். இப்ப இந்த Then சூப் I have அப்படியே that I reverse ate பண்ணணும். yesterday. I ate yesterday. Then I ate yesterday. I ate yesterday. I had yesterday. இந்த I சூப்பை had yesterday. சாப்பிடுறத விட குடிக்கிறதா சொல்லுவாங்க. அதனால had சொல்லுங்க. அருமையா சொன்னாங்க. This soup is hotter than the soup I had yesterday. This soup is hotter than the soup I had yesterday. இல்லனா நல்லா பாருங்க. This soup is hotter than the one I had yesterday. நல்லா பாத்துக்கோங்க. Hotter than. நான் இதுவரையிலும் சாப்பிட்ட சூப்லயே ரொம்ப ரொம்ப சூடான சூப் இதுதான். சார் கொஞ்சம் ரிட்டர்ன்ல எழுதினா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார். இப்ப எழுதிடலாம். This is the hottest soup that I have ever eaten. Very good. Ever taken. This soup is hot. This soup is hotter than the பாருங்க அருமையா சொன்னாங்க, அவங்க நல்லா கொண்டு வந்தாங்க. இது பிராக்டிஸ் வந்துட்டா ஃபாஸ்டா வந்துடும். இஸ் ஹாட்டர், இந்த ஸ்பெல்லிங் எல்லாம் பார்த்துக்கணும். டபுள் டியா மாறும். ஹாட்டர் தேன் த ஒன், இங்கதான் பார்க்கணும். நீங்க மல்டிபிள் தான் போடலாம். த ஒன் ஐ ஹேட் எஸ்டர்டே. நேற்று நான் குடிச்ச சூப்பை விட இந்த சூப்பு சூடா இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் த சூப் ஐ ஹேட் எஸ்டர்டே. இதே இது நீங்க இந்த ஒன்று போடலன்னா அந்த அமெரிக்கன்ஸ் அந்த ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக போட்டேன். இந்த சூப் போட்டாலும் ஓகே தான். கணேஷ் இது புரியுதுங்களா? ஹாட்டர் தான் இந்த சூப் ஐ ஹேட் எஸ்டர்டே. ஓகே சார். ரைட். இது அருமையா அடுத்து சொன்னாங்க. திஸ் சூப் இஸ் ஹார்டஸ்ட். சப்ஜெக்டை கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா கண்ட்ரோல் நல்லா கிடைக்கும். அதில் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. திஸ் இஸ் ஹார்டஸ்ட் சூப்னாலும் போடலாம். பட் திஸ் சூப் இஸ் சப்ஜெக்டை கிளியரா எஸ்டாப்ளிஷ் பண்ணி இஸ் த ஹார்டஸ்ட் soup soup that that I ever had. sipped. I ever taken. sipped அது சொல்லலாம். நேத்து சாப்பிட்டத வந்து ஏட்டு சொல்லக்கூடாதுல்ல சார்? Yesterday I ate in a super ate ன்னு சொல்ல மாட்டாங்க. நான் குடிச்சேன்னு சொல்றேன். இப்ப சாப்பாடுக்கு சொல்லும்போது அது மாதிரி சொல்லலாமா சார்? இப்ப நம்ம சொல்லலாம். சாப்பாடுக்கு வந்து டேக்கன் சொல்லுங்க. சாப்பாடுக்கு டேக்கன் சொல்லலாம். பட் அந்த சூப் குடிச்சது வந்து சிப்டுன்னு சொல்ல மாட்டாங்க பொதுவா சூப்புக்கு. I took சூப்புக்கு பொறுத்தவரையிலும் ஏட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. சுமதி மேம் சொல்றேன். அவர் கணேஷ் சொல்றது கரெக்ட். ஓகே சார். ஃபுட்டுக்கு வரும்போது ஐ ஹேட்னு சொல்லலாமான்னு கேக்குறேன். ஐ ஹேட் ஃபுட்டுக்கு ஹேட் சொல்லலாம், சூப்புக்கு ஹேட் சொல்லலாம். ஓகே. வெரி குட். கணேஷ் நான் ஃபோன்ல உங்கள்கிட்ட பேசுறேன். ஆயிடுச்சு 9:30 ஆச்சு. இதை ஒரு சென்டென்ஸ் மேக்கிங்ல ஒரு கான்செப்ட் வரிசை அப்படிதான் எடுத்துட்டு இருப்போம். ஸோ கணேஷ் ஐ டாக் டு யூ டுமாரோ மார்னிங். ஓகே சார். அண்ட் நான் இதோட வீடியோ வேணும், ஆடியோ வேணும்னா நான் கொடுக்குறேன். இந்த நோட்ஸ் எல்லாம் பொதுவாக குரூப்ல அனுப்ப, நீங்க குரூப்ல இல்லை இருந்தாலும் வி வில் டாக். சந்தியா வில் கால் யூ டுமாரோ மார்னிங். ஓகே சார். ஓகே. I'll see all of you. இப்ப சுமதி மேம் அங்க மழை இருக்குதுங்களா சுமதி மேம்? இப்ப இல்ல சார், மார்னிங்ல இருந்து கொஞ்சம் கம்மி தான் சார். நேத்துல மழையே இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் தூறல் மாதிரி தான் சார் போட்டுட்டு இருக்கு. தூறல் தான் போட்டுச்சு. வெரி குட். அப்ப ஐ திங்க் இந்த த்ரெட் இன்னுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். நமக்கு இருக்காது சார், அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க ஈவினிங் சரியான மழை சார். அங்க செங்கல்பட்டுல மழை கேள்விப்பட்டேன். அந்த அளவு ஆனா செங்கல்பட்டுல காலையிலேயே கொஞ்சம் இருந்ததுன்னு கேள்விப்பட்டேன்.
சார் லைட்டா பட் அவங்க சொன்ன அளவு பெருசா எதுவும் இல்லை சார். எதுவுமே இல்லை அங்கேயும் இங்க டெல்டாலையும் ஒண்ணும் இல்லைன்னு சொன்னாங்க. ஹோப்ஃபுல்லி டிசம்பர் மாசம் ரொம்ப பீஸ்ஃபுல்லா போகும் நினைக்கிறேன். we will see. Okay. See all of you on Wednesday, Friday. Thank you. Thank you. Thank you. Thank you.